ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான், தெரிந்த சங்கீதம் தான். ஆனா அந்த சங்கீதத்தை மறுபடியும் நம்ம தியானிக்கிற வேளையிலே ஹல்லேலூயா, தேவன் நமக்கு, எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அம்மா இந்த வார்த்தையானது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே, உள்ளான மனதிலே இந்த வார்த்தைகள் இருக்கும்னா ஒரு நாளும் கலங்க மாட்டாங்க, ஒன்றை குறித்தும் கலங்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றா நம்ம அவரை நம்பி இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம். அவர்தான் நமக்கு அடைக்கலன்னு சொல்றோம், அவர்தான் நமக்கு பலன் என்று சொல்லுகிறோம், அவர்தான் துணை என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அடைக்கலம், பலன், துணை. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் இருக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய தேவன் தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தான் அவிதமாக அடைக்கலமாக, பலனாக, துணையாக இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலும் கர்த்தர் அவிதமாய் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அநாதி தேவனே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். அநாதி தேவன், அநாதி தேவன் தான் என்றென்றைக்குமா இருக்கிற தேவன். எந்த வசனம் அது? 33 27 தானா? ஆமா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. அநாதி தேவன் தான் என்றென்றைக்கும் இருக்கிறவர், என்றைக்கும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் தெரியுமா? சில வேளையில இருக்கிறாங்க, சில வேளையில இல்ல, அப்படி இல்லை, என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. அந்த தேவர் என்றென்றைக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவன் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய புயம் எவ்வளவு வல்லமையான புயம், என்னென்ன காரியங்களை செய்த புயம், என்னென்ன காரியங்களை செய்கிற புயம், அந்த புயம் உனக்கு ஆதாரமாக, ஹல்லேலூயா, உனக்கு அடித்தளமாக உன்னோடு கூட இருக்கிறது என்று இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்துல நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம என்ன சொல்லணும்? ஆண்டவரை பார்த்து, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே? திரும்ப சொல்லுவோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? இதை ஒரு மனிதனுக்கு இந்த நம்பிக்கை, இந்த காரியங்கள் இருந்தா போதும், அவன் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தை நம்மளே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. என்னவாயிருப்பார்? நமக்கு அடைக்கலமாயிருப்பார், நமக்கு பலனாயிருப்பார், நமக்கு துணையாயிருப்பார். 3 முக்கியமான காரியங்கள் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது. அந்த தேவையை கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மளே சந்திப்பார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோமா? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ரூத் 2:12 வாசிக்கிறோம். அருமையா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ரூத்துக்கு போவாஸ் அருமையா சொன்னார் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ரூத் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆமா, கணவனை இழந்து சொந்த தேசத்தை விட்டு அநாதியாக ஒரு இன்னொரு தேசத்திலே வந்து என்ன செய்வோம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆனா ஒன்றே ஒன்று, அவள் நம்பின தெய்வம் அவளை கைவிடல. ஹல்லேலூயா. நகோமியை பார்த்து சொன்னார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா.
எவ்வளவு நல்ல வார்த்தை. ரூத் நகோமியை பார்த்து சொன்ன, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் ஒரு புறஜாதி பெண், மோவாபிய பெண், ஆண்டவரை தெரியாது. ஆனா மாமியாரிடத்திலே ஆண்டவரை கற்றுக்கொண்டாள். மாமியார் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தா. யாருக்கு? நகோமிக்கு. நகோமி ரூத்துக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா. அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு காட்டிட்டு. இல்லாவிட்டா யோசித்து பாருங்க, கணவனை இழந்து விட்டாள், மகன்களை இழந்து விட்டாள். அவன் எப்படி இருந்திருப்பா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இகழ்ந்த நேரத்திலும் கூட அவள் தன்னுடைய மருமகளிடத்துல தம்முடைய தேவனை வெளிப்படுத்த தவறவில்லை. அல்லேலூயா. அதனால்தான் சொன்னாரு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இல்லாவிட்டா சொல்லியிருப்பாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனா அந்த நகோமியிடத்துல இருந்த ஒரு தேவனை குறித்து அவள் அறிந்தபடினாலே அந்த தேவனை நம்பினாள். இப்போ எங்க வந்துட்டா? இப்ப இஸ்ரவேலுக்கு வந்துட்டா, பெத்லெஹேமுக்கு வந்துட்டா. பெத்லெஹேமுக்கு வந்த உடனே போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நாம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையில் அடைக்கல போனா நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரூத்துக்கு மட்டுமில்லை, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு உரியது. அதனால சொல்லியிருக்கு, அந்த அடைக்கலமாய். அம்மா அடைக்கலம் தேவனிடத்தில் அவளுக்கு வந்ததெல்லாம் போயிடுவோம். இந்த பெத்லெஹேமுக்கு தன்னுடைய தாயார் மாமியார் சொல்லி இருக்கிறாங்க. பெத்லெஹேம் பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாங்க, ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இந்த மோவாபிய தேசத்துல ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டாம். நம்ம போவோம், நம்முடைய மாமியார் எங்க போறாங்களோ அங்க போவோம், நம்முடைய மாமியார் எந்த தேவனை ஆராதிக்கிறாங்களோ அந்த தேவனை ஆராதிப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வந்த உடனே இங்கே அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. என்ன பலன் கிடைத்தது? எனக்கு நல்ல கணவன், நல்ல குழந்தை, நல்ல மேன்மையான உலக ஆசீர்வாதங்கள் எல்லாமே ரூத்துக்கு கிடைச்சது. அதனால இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் அந்த தேவனுடைய அடைக்கலம், அந்த செட்டையின் கீழே அப்படி சென்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருடைய அந்த வலயத்துக்குள்ளாக நாம் இருப்போமானா நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த செட்டைகளின் கீழே அப்படிதான் சொல்ல, செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தாய். அல்லேலூயா. செட்டையின் கீழே குஞ்சுகள் அடைக்கலமாய் போறது போல இப்போது ரூத் வந்திருக்கிறாள், அவளுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னார். அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடைக்கலத்துக்கு வேற எங்க போவோம்? நம்முடைய தேவைகளுக்கு எங்க போவோம்? நம்முடைய பிரச்சனைகளுக்கு எங்க போவோம்? எங்க போனாலும் தீராது. ஆனா ஆண்டவருடைய செட்டையின் கீழே போனா கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 9:9 சொல்லப்பட்டிருக்கு, சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனமும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலம் தருகிற தேவனாயிருக்கார். 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அடைக்கலம். அல்லேலூயா. இதற்கு ஆங்கில வார்த்தை என்ன? ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லிருக்கு. God is my refuge. ரெஃப்யூஜ்னா என்ன தெரியுமா? அகதி. ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜிஸ் சொல்லுவாங்க. என்ன, இலங்கை அகதிகள், அகதிகள். ஆமா, தமிழ்ல அந்த வார்த்தை அகதிகள் என்று சொல்லப்படுது. ரெஃப்யூஜ் என்றா அகதிகள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்ப அங்க ஒரு பிரச்சனை நடக்குது ஸ்ரீலங்காவில். இலங்கையில பெரிய போராட்டம், அங்க வாழ முடியல. எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஆகவே அங்கிருந்த தமிழர்கள் எல்லாம் எங்க வந்தாங்க? தமிழ்நாடு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அப்ப அடைக்கலம் கொடுத்து இங்கே முகாம்களை ஏற்படுத்தி அவர்களை தங்க வைத்தது. இன்றைக்கு வரை சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அகதி முகாம்களிலே இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது தமிழ்நாடு. அல்லேலூயா. அதனால அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அங்கே இருந்து வேலைகளை செய்து அந்த அகதி முகாம்களிலே அவள் தங்கி அந்த பயத்துக்கு விலகி, அந்த உயிர் பயத்துக்கு விலகி இன்னைக்கு சுபிஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இந்த ரெஃப்யூஜ் என்று சொன்னால் அடைக்கலாம், தஞ்சம் புகுடம். இலங்கை அகதிகள் தஞ்சம் புகுந்தனர். தமிழ்நாட்டிலே தஞ்சம் புகுந்தனர். தஞ்சம்னா ஓடி வந்து, ஐயோ எனக்கு ஆபத்து வருது, உயிருக்கு ஆபத்து என்ற உடனே இந்த தமிழ்நாடு அவர்களை கரம் நீட்டி அழைத்து அங்கே தஞ்சம் கொடுத்தது, அடைக்கலம் கொடுத்தது. அதே மாதிரி தாங்க. அல்லேலூயா. சொந்த நாட்டுல பிழைக்க முடியல, வாழ்க்கையில பிரச்சனை, உயிருக்கு பயம், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைமையில
வந்த இடத்துல அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ முடியாதபடி இனி என்ன செய்யறது என்று நினைத்த சூழ்நிலைமையிலும் கூட ஒரே இடம், ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்காற்படிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர்தான், எனக்கு நீர்தான், எல்லாமே நீர்தான், இனி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீங்க தான் என்று சொல்லும் போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் நம்மை பொறுப்பு தஞ்சம், நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அதான அடைக்கலம். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது. 18ஆம் சங்கீதம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். நான் அடைக்கலம் புகும் என் துருகம், நான் அடைக்கலம் புகும். ஒரு ஆபத்து வருகிறது, ஆபத்து ரொம்ப ஓடி வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறோம். அவங்க வெளியே போன்னு கதவு தட்டினா அந்த ஆபத்து நம்ம என்ன செய்யறோம்? நறுக்கி விடும். ஆனா அவங்க கதவை திறந்து வா வா அப்படின்னு கதவை உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாங்கன்னு வைப்போம். நமக்கு எப்படி இருக்கும்? அப்பா, இந்த வீடு நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து. நாய் தெருவில் நாய் வரும்போது ஓடி துரத்துது, ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறோம், அவங்க கதவை சாத்தி பத்திரப்படுத்திடுறாங்க. தஞ்சம், அடைக்கலாம். ஆமா, இதே மாதிரிதான் வாழ்க்கை நம்மை துரத்தும். சில நேரத்தில் துரத்துது. அல்லேலூயா. துரத்துன்னா எங்க ஓடுறதுன்னு தெரியல, ஓடுறோம் ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா எங்க ஓடணும் தெரியுமா? ஆண்டவரிடத்துல ஓடணும். வேறு எங்க ஓடினாலும் நமக்கு தஞ்சம் இல்லை, அடைக்கலம் இல்லை, நமக்கு எந்த நன்மையும் உண்டாகாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களுக்கு தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நமக்கு தெரியும். 91ஆம் சங்கீதத்துல நம்ம அப்படி வாசிக்கிறோம் இல்ல? 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல எப்பவும் நம்ம வாசிக்கிறோம், சொல்ற ஒரு வார்த்தை தானே, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய சமூகத்துல போய் என்ன சொல்லணும்? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் நீர்தான். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவர் அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு இல்லை. நாம அவரிடத்துல சரணடைய வேண்டும், அடைக்கலம் புக வேண்டும். அவர்தான் நம்முடைய கோட்டை, நம்மதான், அவரைத்தான் நான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நாம அறிக்கையிடணும். அல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலையானால் வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிரச்சனை இல்லாம நார்மலா போயிட்டு இருக்கலாம். எப்போ எந்த சூழ்நிலைமை வந்தாலும் அந்த சூழ்நிலைமையில ஆண்டவருடைய பாதத்துல போய் சரணடைஞ்சு அவருடைய பாதத்துல அடைக்கலம் பூந்துட்டோம்னா நிச்சயமா நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படி நடந்த எத்தனையோ சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்வாரு? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கோழி இந்த பருந்துக்கு பயந்து வருகிற குஞ்சுகளை உள்ள விட்டு என்ன செய்யுது? சிறகாலே மூடிடுது. இப்போ குஞ்சுகளுக்கு என்ன இல்ல? பயம் இல்ல. வந்த பருந்துக்கோ காகைக்கோ குஞ்சுகளை பார்க்க கூட முடியாது. அது இப்படிதான். ஏன்னா அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடும் போது நம்முடைய சத்துருக்கள் நம்மை பார்க்க கூட முடியாது, நம்மை தொட முடியாதுங்கிறது இல்ல, நம்மை பார்க்க கூட முடியாது. அதனால்தான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் தான் நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. 14ஆம் வசனத்திலே, அதே சங்கீதத்தில் 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. என்னிடத்துல வாஞ்சியாய் இருக்கான், என்கிட்ட ஓடி வர்றான், என்கிட்ட வர்றான். நான் நீர்தான் தஞ்சம்னு சொல்றான், நீர்தான் அடைக்கலன்னு சொல்றான், நீர்தான் எனக்கு எல்லான்னு சொல்றான். அப்படியானா அவன் என்னிடத்துல வாஞ்சியாய் இருக்கிறான், அவனை நான் விடுவிப்பேன். ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அவர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அதனால்தான் அவரிடத்துல போவோம், தேவனிடத்துல போவோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும் அவரிடத்துல போனாதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் விடுதலையும் வெற்றியும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, யார் யாருக்கு நெருக்கம் உண்டாகிறதோ, நெருக்கம்னா என்ன? பக்கத்தில் நெருக்கம், இங்கிருந்து அங்கிருந்து நெருக்கம்.
தான் சொல்லப்பட்ட நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர். அல்லேலூயா. எவ்வளவு தாவீதுக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்ததுக்கு யோசித்து பாருங்க. பயங்கரமான, என்ன பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு பல நெருக்கங்கள் இருந்தது. அப்ப அவர் சொல்றாரு, நீர் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், அவர் இந்த நெருக்கத்தின் நாளிலே, அல்லேலூயா, நெருக்கமான சூழ்நிலைமை எல்லாம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு அடைக்கலம் அப்படின்னு அவருடைய செட்டையின் கீழே போயிடுவோம். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஒரு விசேஷத்தை கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனா ஒவ்வொரு நாளும் காலையிலையும் இந்த 46ஆம் சங்கீதத்தின 1, 2, 3 வசனங்களை நம்ம சொல்லிட்டே இருப்போம். அல்லேலூயா. அந்த 1ஆம் வசனம் மட்டுமல்ல, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 46ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கு? 2ஆம் வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனம். என்ன சொல்லி இருக்குது? ஆகையால். எதனால ஆகையால்னா என்ன? எதனால தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் அதனால என்னது? பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த 1, 2 அந்த வசனம் 3 வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசம் முழுவதும் இதை சொல்லிட்டே இருங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாம, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நம்முடைய பத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பிரச்சனைகளை நினைக்காதீங்க. பிரச்சனைகள் ஞாபகத்துக்கு வரத்தான் செய்யும். இருக்கிற பலவீனங்கள் ஞாபகத்துக்கு வரத்தான் செய்யும். சூழ்நிலைமையெல்லாம் நமக்கு காலையில் எழும்புறோம்னா எங்க விட்டோமோ அங்கு வரும். நைட்டு படுக்கும்போது இந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு படிச்சோம்னா காலையில மொபைலை இதில் விட்டுட்டு போனோமோ காலையில் ஆன் பண்ணா அது வரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல விதமான சூழ்நிலைகள் அப்படி காலையில வரும். அப்ப வரும்போது சொல்லணும், என்ன சொல்லணும்? தேவன் எனக்கு, நமக்குன்னு சொல்லியிருக்கு, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமர்த்தலுக்கு பாய்ந்து அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். அல்லேலூயா. இது அது என்ன சொல்லுவ? ஆகையால் பூமி நிலை மாறி, அச்சுத்தண்டு இருந்து விலகிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. பூமி ஒரு அச்சுத்தண்டுல சுழல்றதுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அந்த அச்சுத்தண்டுல சுழல்றதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் இப்படி எல்லாம் பகல் வெயில் எல்லாம் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் நீங்க விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, இப்போ ஒரு 10-50 வருடங்களுக்கு ஒரு முறை அது ஒரு பாயிண்ட் 1 மில்லி எம்எம் என்ன செய்யுது? விலகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி விலகினாலே என்ன ஆகுமா? பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வருமா? ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் பூமி நிலை மாறினால், இருக்கிற இடத்தை விட்டு நிலை மாறினாலும் அந்த நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். அல்லேலூயா. மலைகள் நடுச்சமுத்திரத்துல சாய்ந்து போறது. இப்ப இமயமலை இருக்குது, இங்க கடல் எங்க இருக்குது? கடல் பாம்பேல இருக்குது அல்லது கன்னியாகுமரியில இருக்குது. இமயமலை எப்படி இந்த கடல்ல விழும்? யோசித்து பாருங்களேன். ஆனா அப்படியே விழுந்தாலும், அதான் சொல்றேன், நடக்க கூடாதது நடந்தாலும், அதான் அர்த்தம். நடக்காது என்று நினைக்கிறது நடந்தாலும், நடக்க கூடாதது நடந்தாலும் நாம் பயப்படுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில நடக்க கூடாதது நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எனக்கு என்னவாயிருக்கிறார்? அடைக்கலமும் பலனும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயினால் பலன் குன்றினது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல கூட எனக்கு அனுகூலமான துணையாக ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் பயப்படேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 2-3 வசனங்கள் உலகத்துல நடக்கக்கூடாது, நடக்காது. கடைசியில் ஆண்டவர் சொல்ல, இந்த வானம் பூமி வெந்து உருகிப்போம், அந்த நாள் வரையிலையும்
இது இங்க 2-3 வசனத்தை சொல்லி அதெல்லாம் நடக்காது. ஆனால் அப்படியே நடந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கு. அவருடைய சட்டையின் கீழே நான் போய் அடைக்கலம் புகுந்துருவேன். அப்பொழுது என்னை துரத்தினது, என்னை தேடினது, வந்தது போனது, பயமுறுத்தினது அல்லது இது அது இது, அல்லேலூயா அல்லேலூயா, அந்த தேவன் நல்லவர். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா நம்ம அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துணை. நமக்கு ஒரு நல்ல துணை வேண்டும். உலகத்துல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு துணை வேணும், துணை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி உண்டு. அப்ப துணை இல்லாம இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துணை இல்லாம இருந்தா அவன் வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா துணை வேணும்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த உலகத்துல நமக்கு துணை யாருன்னா ஆண்டவர் தான் துணை. அல்லேலூயா. எந்த இடத்துல நமக்கு துணையாய் வருவார். அல்லேலூயா. அவரை மாதிரி நமக்கு துணை என்ன சொல்லலாம், துணையா இருப்பவர் வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. 2 நாளாம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது. வாசிக்கலாம். வாசிக்கலாமே. 2 நாளாம் 14-11 அதுல இல்லையா? அதான் அதேதான். ஏன் வாசிக்க தயங்க? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். நமக்கு உதவி செய்யறது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னொருத்தருக்கு கஷ்டம். ஒருத்தர் நம்ம ஒரு உதவி கேட்டு ஒருத்தர் ஐயோ இவ்வளவா இப்படியா என்ன, அதெல்லாம் என்னால முடியாது அப்படிமா. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் துணை செய்வது, உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். அப்போ லேசான காரியம் அவருக்கு, அதனாலதான் அவர் செய்கிறார். லேசான காரியம் அவர் செஞ்சிருவாரு. அல்லேலூயா. நமக்கு பலம் இருக்கலாம், பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னது, அவர் தான் நமக்கு துணை. அல்லேலூயா. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, வர்றான் சத்துரு, வர்றான் போராட்டத்துக்கு, வர்றான் பிரச்சனைக்கு, வர்றான் சத்துரு என்னை மேற்கொண்டு விட அவன் துடிக்கிறான், ஆனா எனக்கு பலன் இல்லை, ஆனா நீங்க எனக்கு துணை நில்லுங்க. யாருக்கெல்லாம் பலன் இல்லையோ அவங்க எல்லாம் ஆண்டவரே துணை கூப்பிட்டுக்கணும். நம்ம வீட்டுல நைட்ல வெளியே எல்லாம் போகும்போது வாங்க கொஞ்சம் துணையா வாங்க அப்படின்னு கணவனையோ பிள்ளைகளையோ நம்ம கூட்டிக் கொள்ளுறோம்ல, அதே மாதிரி நம்ம ஆண்டவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே நீர் எனக்கு துணை நில்லும். அல்லேலூயா. வேற யாரும் இல்லை, நீங்க எனக்கு துணை நில்லுங்க. அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். அதனால எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். அல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர்ல, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்ல, ஏராளமான பிரச்சனைகள் அதிலே நாங்கள் வந்தோம். ஆண்டவரே அந்த மனுஷன் என்னை மேற்கொள்ள கூடாது, அந்த சூழ்நிலைமை என்னை மேற்கொள்ளாது கூடாது, அந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல துணைக்கு கெஞ்சுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. அவர் துணை இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? 94ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 94ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல, கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். எவ்வளவு பெரிய சாட்சி! தாவீதுடைய சாட்சி கேளுங்க. அவருக்கு படைபலம் இருந்தது, அநேக ராஜாக்கள் தாவீது கூப்பிட்டா வந்துருவாரு, எவ்வளவு சத்து இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால். அல்லேலூயா. அந்த ராஜா எனக்கு துணையாயிராவிட்டால், நீங்க பல இடத்துல பாக்குறோம், அந்த நாட்களை என்ன செய்வாங்கன்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜா யுத்தத்துக்கு வரும்போது தன்னோடு கூட சில ராஜாக்களை கூட்டிக் கொள்வார்கள். அவங்களை எல்லாம் கூட்டி அவங்க படையெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. நான் ஜெயிச்சு வந்தா இன்னெல்லாம் உங்களுக்கு தருவேன், அது தருவேன், இது தருவேன்னு அவங்களோட ஒப்பந்தம் பண்ணி அவங்களையெல்லாம் சேர்த்துட்டு எதிரியை முறியடிக்க போவாங்க, எதிரியோடு போராட போடுவாங்க, துணை தாங்க. நம்மளும் சில நேரத்தில் அநேக நாடுகளை யுத்தம் பண்ணும்போது கூட, அமெரிக்கா கூட சமீபத்தில் மற்ற நாடுகளுடைய உதவியை கேட்டதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தூரமான இடத்துல இருக்கிறது, அப்போ அங்கே நம்ம போய் பண்ணணும்னா நமக்கு சில நாடுகளுடைய உதவி தேவையா இருக்கிறதுன்னு சொல்லி நாடுகளிடத்துல துணையை கேட்டார். அல்லேலூயா. அநேக நாடுகள் கொடுக்கல, சில நாடுகள் மட்டும் கொடுத்தது. அல்லேலூயா. அதேதான் இங்கு, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால்
என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அல்லேலூயா. வேறு யாரும் இல்லைங்க. கர்த்தர் நமக்கு துணையாயிராவிட்டால் என்ன நடக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நமக்கு துணை. அப்போ தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், துணையும். அல்லேலூயா. இந்த மூன்றையும் பத்தி விவரமா சொன்னா ரொம்ப நேரம் பேசணும். ஆனா 3 மிக முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிறது. அது என்ன? அடைக்கலம், பலன், துணை. அல்லேலூயா. இது 3 ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தானியேல் 11:1 வாசிக்கிறோம். மேதினாய் தரியு அரசாண்டம் 1ஆம் வருஷத்துல நான் அவனை திறப்படுத்தும் பலப்படுத்தும் அவனுக்கு துணை நின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துணை நிற்கிறாரு. ஆண்டவர் எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் ஜெயிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆண்டவர் இல்லாத திரளார் கூட்டமா இருக்கலாம், மிகுந்த பலசாலியா இருக்கலாம், மிகுந்த பணம் படைத்தவனா இருக்கலாம், மிகுந்த அதிகாரம் படைத்தவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யாரோடு இருக்கிறார் அவளுக்கு வெற்றி. ஒன் மேன் வித் காட் வில் ரிஜாய்ஸ். ஒன் மேன் வித் காட். ஒரு மனுஷன் போதும், ஆனா ஆண்டவருடைய துணை போதும். பெரிய கோலியாத்து, ஆனா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், ஜெயம் பெற்றான் அல்லவா? யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கோலியாத்து, எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் தாவீதோட இருந்தார். அவன் போனான், ஒரே கல்லில வீழ்த்தினான். ஏண்டா? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், துணை இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் நாளிலே, ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இது 3 இருந்தா வாழ்க்கையில சக்சஸ் தான். வாழ்க்கையில எந்த பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. ஒன் மேன் ஆர்மி அப்படி சொல்லுவாங்க. ஒன் மேன் ஆர்மி. ஆமா, யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர் ஒன் மேன் ஆர்மி. அந்த ஆர்மி ஜெயிக்கும். அல்லேலூயா. அதனால இந்த ஜூலை மாதத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தன்படியாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சொல்லுங்க, நமக்கு எதிராக எது இருந்தாலும், அது வியாதியோ விக்கினங்களோ பிரச்சனைகளோ மனிதனுடைய போராட்டமோ, அது எந்த அதிகார போராட்டங்களோ எதுவா இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்க, அதனாலே நான் பயப்படேன். அல்லேலூயா. அதனாலே நான் ஆகையால் நான் பயப்படேன். அதான் அந்த வசனத்தை சேர்த்துக்கணும். எது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். தேவன் எனக்கு, நமக்குன்னு எல்லாரும் பொதுவா வாசிக்கிறதுக்காக நமக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கும் அது பொருந்தும். அல்லேலூயா. தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்து அதிர்ந்தாலும் நினைச்ச மாட்டேன். அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் வித் ஒன் மேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த ஜூலை மாதம் 6 மாதங்களை போல அல்ல அப்படி நமக்கு தோணும். இது எனக்கு போராட்டமான மாதம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற மாதம். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் ஜெயிக்கிற ஒரு மாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தராகிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்கிறார். உன் தேவனாய் கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரையும் துணைக்கு விட்டு பிரயோஜனம் அல்ல. ஆனா நான் உனக்கு துணை. நான் யாரு? உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். அந்த தேவனுடைய செட்டின் கிடை அடைக்கல போகும், வேற எங்கேயும் போகாதீங்க.
வேற எங்கு போனாலும் நமக்கு சரியான அடைக்கலம் கிடைக்காது, துணை கிடைக்காது. ஆனா இந்த 7வது மாதத்துல இந்த வார்த்தையின்படியாக நாம் அவருடைய செட்டைகளில் அடைக்கலமாய் போவோம். ரூத் தேவனுடைய செட்டைகளில் அடைக்கலமாய் போனார். நல்ல ஒரு எதிர்காலம், வாழ்க்கையும் ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. எனக்கு உண்டா? உண்டு. இந்த பலனும் துணையும் அடைக்கலமும் எனக்கும் உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்றார், உண்டு. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாத, கலங்காத. வலதுகை பிடித்து சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சும்மா எங்கேயோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கல. உங்களுடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தை மாறாது. இது உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதையும் நீங்கள் காண்பீர்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பலனும், ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு பலன், நீர் எங்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, நிச்சயமாக நீர் எங்களுக்கு இந்த மாதத்திலே சொன்ன வாக்குத்தபடியாக நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர், நீர் எங்களுக்கு அடைக்கலம் தருகிறீர், நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே சிலருடைய உள்ளத்திலே கர்த்தர் இந்த வார்த்தை ஆழமாய் போடுகிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலே இந்த வார்த்தைகளே நிறைவேறப் போகிறதற்காய் நன்றி. உம்முடைய கரத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்தின் எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக நின்று உங்களை வழிநடத்தும், உங்களை ஆசீர்வதித்தலும், உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்தே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களில் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.